மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் காந்தி அவர்களுக்கு குறிப்பிடுகிற போது இரவு நேரங்களில் வருகின்றவர்களுக்கு நேரம் கழித்து வருகின்றவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றார்கள். கர்நாடக மாநிலத்தில் அப்படி அல்ல. பெரிய இங்கே இருக்கிற மளிகை கடைகளில் ஆங்காங்கே எவ்வளவு ரேஷன் கார்டுகள் இருக்கிறதோ அவரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்து எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் பொருளை அவர் வாங்குகிற போது இதையும் சேர்ந்து வாங்குவதற்கு அங்கே நடவடிக்கை மேற்கொண்டு நடைமுறையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை போன்ற செயல்களை இந்த அரசு செய்வதற்கு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், எனக்கு ஒரு 30 கடைக்கு மேல கிளை கடை இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ அமைச்சர் நம்ம மாண்புமிகு உறுப்பினருக்கு பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல ஆந்திராவிலே இதே மாதிரி தான் நகரம் வீடுக்கே சென்று பொருள்களை வழங்குகின்ற திட்டம் அரசின் செயல்முறையில் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய துறையின் அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த நியாய விலைக் கடைகள் மற்றும் அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆராய்வதற்காக செல்வதற்காக அவர்கள் வந்து அந்த அறிக்கை தருகின்ற நேரத்திலே அதை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நிறைய கடை வாங்கிட்டீங்க, இன்னும் என்ன கடை இல்ல? 2-3 நாளைக்கு முன்னாடி கூட, அதாவது ஒரு என்பிஎஸ்எஸ் முன்னுரிமை அற்ற கார்டை முன்னுரிமை உள்ள கார்டாக ஒரு நபருக்கு நீங்க கொடுத்து வாங்குறீங்க. அப்படி அந்த கீழறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. புதுசாட்டு ஒரு 40 கடை அங்க இருக்கு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி தாங்க. கண்டிப்பா மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே தொடர்பு கொண்டு தகுதி இருக்கின்ற அத்தனை கடைகளும் பிரித்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.